இன்னையோட நம்ம கிளாஸில் அத்தியாயம் 9 தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஆல்ரெடி சிறிய சுழி பார்த்தோம். ஓகேங்களா, சிறிய சுழினா என்னது? சுழி, சுழி. ஓகேங்களா, சிறிய சுழி இதை முதல் இடத்திலும் இடையிலும் பயன்படுத்தலாம். ஓகேங்களா, ஃபைனல் பிளேஸு முடிவில் ஒரு சுழி பயன்படுத்தணுன்னா அது சுழின்னு பார்த்தோம். இது 3 சுழியுமே சிறிய சுழி. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெரிய சுழி. சிறிய சுழின்றது இவ்வளோ சைஸில் போட்டிங்கன்னா அதை விட கொஞ்சம் பெருசாக போட்டுக்க வேண்டியதான். அதுக்கான சைஸ் அப்படிலாம் கிடையாது. சிறுசாக போட்டால் சிறிய சுழி, பெருசாக போட்டால் பெரிய சுழி. ஆரம்பத்தில் பெரிய சுழி. ஓகேங்களா, ஆரம்பத்தில் ஒரு பெரிய சுழி யூஸ் பண்ணோன்னா அது சுவா சுழி. சுவா என்பதை குறிக்க ஆரம்பத்தில் பெரிய சுழி நேர்கோடுகளுக்கு இடது வாட்டமாக. ஓகேங்களா, நேராக ஒரு கோடு இருந்துச்சுன்னா அதோட இடது வாட்டம். ஓகேங்களா, ஆன்டி கிளாக் வைஸ் லெஃப்ட் மோஷன். வளைவு கோடுகளுக்கு இடது வாட்டமாக. ஓகே, வளைவு கோடுகளுக்கும் இடது வாட்டமாக உள்புறமாக யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, இங்கே ஒரு வேர்டு ஜாயின் பண்ணிக்கோங்க, உள்புறமாக. ஓகேங்களா, உள்புறம்னா இப்படி ஒரு லா இருக்குன்னா அப்படியே உள்புறம் உள்வாட்டத்திலே யூஸ் பண்ணோன்னா அந்த மாதிரி வளைவு கோடுகளுக்கு உள்புறமாகவும். ஓகேங்களா, நேர்கோடுகளுக்கு இடது வாட்டமாகவும் லெஃப்ட் மோஷனாகவும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த ரூல்லாம் நமக்கு வேண்டாம். நீங்கள் வேர்ட்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணாலே உங்களுக்கு போதுமானது. சரம், சரம். ஓகேங்களா, இது சுழி, இது மாசுழி, ரெண்டுமே சின்ன சுழி. ஸ்வரம், ஸ்வரம், ஸ்வரம் பெரிய சுழி, ரா இம், ஸ்வரம். சுவாமி, சாமி, சாமி. சுவாமி, சுவாமி, சுவாமி. சுவா என்பதை தொடர்ந்து சுழி அல்லது கொக்கி உள்ள மெய்க்குறி வந்தால் சுவா சுழியை போடாது முழுவதும் எழுத வேண்டும். ஓகேங்களா, சுவா சுழியை தொடர்ந்து ஒரு கொக்கியோ சுழியோ போடுற சுவா வந்திருக்கு, அதுக்கப்புறம் இம்மிடியேட்டாக ஒரு சுழி போடுற மொழியோ இல்லை கொக்கியோ வந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம சுவா சுழியை யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்வா இல்லைனா ஸ்வா ப்ளஸ் வா 2 ஸ்ட்ரோக் தான் யூஸ் பண்ணணும். இது பேர் ஃபுல் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம். சுவா ஹா. ஓகேங்களா, அப்போடு ஹா. சுவா கா, சுவா ஹா. ஹான்றது ஆவண்ணா, அப்போனா டிக் டாட், சுவாஹா. சுவாயம், சுவாயம், சுவாயம். ஓகேங்களா, இது சுழி சோக்கு, இது வந்து சர்க்கிள். ஓகேங்களா, சுழி சோக்கு இது வந்து கொக்கி. இது கொக்கி உள்ள ஸ்ட்ரோக்குனால ஃபுல் ஸ்ட்ரோக் யூஸ் பண்ணுறோம், இது சுழி உள்ள ஸ்ட்ரோக்னால ஃபுல் ஸ்ட்ரோக் யூஸ் பண்ணுறோம். ஸ்வா என்பதற்கு முன் உயிர்க்குறி வந்தால் பெரிய சுழியை போடாது முழுவதுமாக எழுத வேண்டும். ஓகேங்களா, ஸ்வா வந்திருக்கு. ஓகேங்களா, அந்த ஸ்வாக்கு வந்து உயிர் எழுத்துனா வவ்வல்ஸ். வவ்வல்ஸை ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஒரு ஸ்வா வந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம வந்து சுழி யூஸ் பண்ணக்கூடாது, ஃபுல் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். அ ஸ்வி நீ, அ சு சு இங்கே கூட போட்டுக்கோங்க. அ சு வி நீ, அஸ்வினி. அ சு வி நீ, அ சு வி நீ, அஸ்வினி. ஈஸ்வரி, ஈஸ்வரி. இது த்ரூ பண்ணிவிடுங்க, ஏன்னா வந்து ஈன்றது தேர்ட் பிளேஸ். ஈசுவரி, சுவரி, ஈசுவரி. ஓகேங்களா, நடுவில் பெரிய சுழி யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, நடுவில் பெரிய சுழி. நடுவில் பெரிய சுழியை எழுத இதை வந்து நம்ம புக்கில் பார்த்திங்கன்னா என்னமோ கொடுத்துருப்பாங்கப்பா நிறையா பேராகிராஃப் மாதிரி. இதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது, நான் அதை அப்படியே ஷார்ட் பண்ணி தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, நடுவில் ஒரு பெரிய சுழி வந்து எதனால் யூஸ் பண்ணுவோன்னா இணை எழுத்துக்களுக்கு யூஸ் பண்ணுறோம். இணை எழுத்துக்கள்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. வல்லினம், மெல்லினம். வல்லினத்துக்கு மெல்லினம் இணை எழுத்து, மெல்லினத்துக்கு வல்லினம் இணை எழுத்து. அந்த வல்லினன்றது கசட தபர. நம்ம ஸ்கூல் இதிலே படிச்சிருப்போம், ஸ்கூல் காலேஜில். கசட தபர. மெல்லினம்னா ஞன நமன, எந்தனான்னு வருதுன்னு இதுக்கெல்லாம் நம்ம வந்து பெரிய சுழி யூஸ் பண்ணலாம். இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வல்லினம் மெல்லினத்துக்கு யூஸ் பண்ணுறோன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை மனப்பாடலாம் நீங்கள் பண்ண வேணாம். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இந்த வேர்ட்ஸ்லாம் மட்டும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காகவே ரூல் இருக்கணும்லாம் இல்லை, தானாகவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. நங்கை, ந இங்கை, ந இங்கு. இப்போ இந்த இங்குக்கு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். கான்றது கசட தபர வல்லினம்,
ஞான்றது மெல்லினம். ஓகேங்களா, மெல்லினத்தை தொடர்ந்து ஒரு வல்லினம் வந்ததுனால இங்கே வந்து பெரிய சுழி யூஸ் பண்ணுறோம். நம்பி ந இம்பி ந இம்பி. ஓகேங்களா, நீங்கள் நல்லா எல்லாத்தையும் படித்து பார்த்தீங்கனாலே தெரியும். நம்பி. நண்டு ந இண்டு நண்டு. பாங்கு பா இங்கு பாங்கு. கஞ்சி க இஞ்சி கஞ்சி. புஞ்சை பூ இஞ்சை புஞ்சை. பந்து ப இந்து. ஓகேங்களா, நல்லா எல்லா இடத்தையும் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்துன்றது இந்து மெல்லினம், இந்துன்றது மெல்லினமா. ஓகே, தூன்றது தாவோட வரிசை தான் தூ. ஓகே, தூன்றது வல்லினம். இது ரெண்டும் நடுவில் வந்திருக்கா, நடுவில் இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். பண்டம் ப இண்டம் பண்டம். கங்கை க இங்கை கங்கை. ஓகேங்களா, ஒரு மெல்லினத்தை தொடர்ந்து வல்லினம் இருந்தால் அந்த மெல்லின சொல்லுக்கு ஒரு பெரிய சுழி யூஸ் பண்ணலாம். எங்கே மட்டும் யூஸ் பண்ணலாம்? மிடில், நடுவில் மட்டும் பயன்படுத்தலாம். ஓகேங்களா, ஓகே, இதை நல்லா பார்த்துக்கோங்க. இனியோட கிளாஸ் ஓவர். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.